கோவை மாவட்டம் சூலூர் அருகே மனைவியுடன் காரில் சென்ற கியூ பிரிவு தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு மனைவியின் கழுத்திலிருந்த 3 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்போம். மதன், பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இது தொடர்பான விரிவான தகவல் என்ன? சூலூர் அருகே சிந்தாமணிப்புதூர் வழியாக தேசிய நெடுஞ்சாலையானது செல்கிறது. இது கேரளா செல்லும் நெடுஞ்சாலையாகும். இந்த பகுதியில் தனிப்பிரிவு காவலர், கோவை காவல்துறையில் பணியாற்றும் தனிப்பிரிவு காவலர் பார்த்திபன் என்பவர் தனது மனைவி, தனியார் பள்ளியில் பணியாற்றும் தனது மனைவியுடன் நேற்று இரவு 12 மணி அளவில் காரில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்துள்ளார். அவர் சென்று கொண்டிருந்த பகுதி ஒதுக்குப்புறமான காட்டு பகுதியாகும். ஏனென்றால் சாலையில், நெடுஞ்சாலையொட்டியுள்ள அணுகு சாலையில் குழி தோண்டி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒதுக்குப்புறமான காட்டு வழியில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது திடீரென அவரது காரை 3 பேர் கொண்ட கும்பல் மறித்துள்ளனர். மனைவியிடம் இருந்த செயினை பறிக்க முயன்ற போது தனிப்பிரிவு காவலர் பார்த்திபன் அதை தடுக்க முயன்றுள்ளார். அப்போது அவரை அரிவாளால் வெட்டி படுகாயப்படுத்தி மனைவியிடம் இருந்து 3 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு 12 மணிக்கு மேல் நடந்த நிகழ்ச்சி என்பதால் போலீசார் தற்போது பகுதியை சுற்றி வளைத்து அவரது அந்த பகுதியை பாதுகாப்பில் எடுத்து சம்பவத்தில் ஏதானும் இது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.